வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நாம் இன்றைய வீடியோ பதிவில் இருங்குன்றம் பாலமுருகன் திருக்கோவிலில் நடந்த பல அற்புத அதிசயங்கள், பாமன் ஐயாவுடைய பிரதிஷ்டை, அது மட்டும் இல்லை கோபி அண்ணாவை சந்தித்தது, குருவுடைய அருள் நிறைந்த இந்த பதிவாக உங்களுக்காக அமையப்பட்டிருக்குங்க. ஒரு நிமிஷம் கூட வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகன் நினைத்தால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்றதுக்கு சாட்சியாகவே இந்த பதிவானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இருங்குன்றம் பாலமுருகன் திருக்கோவிலுக்கு போகலாம். இந்த கோவில் அமைந்துள்ள இடம் செங்கல்பட்டுங்க. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருங்குன்றம். அதாவது இரு மலைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்ட இடம் போல் இருக்கும். அதான் இருங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திருக்கோவில் குரு அருளாலே நிறையப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதாவது ஒரு குரு தான் இந்த கோவிலையானது எழுப்புறார். அந்த கோவிலை கல்வேல் அப்படின்றது ஒன்று பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதன் பிறகு பாலமுருகனை அழகான முறையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு முறைகள் செய்து ஐயாவுடைய ஜீவசமாதியும் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அழகாக நம்ம கோயிலுக்கு போயாச்சு. படி ஒரு 60 படிக்கட்டு கிட்ட இருக்குது. ஆனால் வண்டி நாங்கள் அப்படி நேரடியாக மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மேலே வந்துட்டோங்க. சரியா? இவர் தான், அதாவது ஸ்ரீ பிரம்மஜோதி சுவாமிகள் ஐயாவால் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த கோவில். மூலவரை சொல்லணுமே, அதாவது ஸ்ரீ பாலமுருகன் குழந்தை வடிவில் அழகு, கொஞ்சம் அழகில் இருக்கிறாருங்க. ஐயனுக்கு எப்பவுமே சந்தன காப்பு அழகாக இருக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே விபூதி காப்பில் குழந்தை முகம் அப்படியே அள்ளி தூக்கி கொஞ்சலாம் போல் அப்படி ஒரு அழகுங்க முருகப்பெருமான். குழந்தையாகவே இருக்கார். குழந்தை வடிவில் இருக்க முருகப்பெருமான் எப்போவுமே ரொம்ப பிரசித்தி. அது காரணம் என்னென்னா, குழந்தை கையில் என்ன வச்சுருந்தாலும் கேட்டால் கொடுத்துரும். அதுபோல தான் முருகன் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவார். இங்கே பிரதிஷ்டை செய்திருக்காங்க பாருங்கள். இதுதான் கல்வேல். முதல்ல கல்லாலேயே உள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வேல் போல் இருக்கும். முதல்ல இப்போ கல்வேல் தான் வருது. அதுக்கப்புறம் தான் பாலமுருகனை இங்கே பிரதிஷ்டை செய்கிறாங்க. இப்போ கோவில் திருப்பணி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அக்டோபர் மாதத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. கூடிய விரைவில் தேதியானதை அறிவிப்பாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பூஜையில், இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த திருக்கோவிலில் கன்னிமார்களும் இருக்கிறாங்க, அதாவது சப்த மாதர்களும் இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு போய் கார்த்திகையின் நடுவில் மடியில் அமர்ற மாதிரி வந்துட்டார் பாருங்கள். காசி விசாலாட்சி தாயார் இருக்கிறாங்க. அதோடு நம்ம குருவை பார்க்கலாமா, அதாவது பிரம்மஜோதி ஐயாவை பார்க்கலாமா? மலைக்கு மேலே ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்கே போனால் ஐயாவை பார்க்க போகிற இடத்துல ஒரு பெண் மயில் ஒன்று இருந்துச்சு. எப்போவுமே மயில் பார்க்குறது, மயில் சத்தம் கேட்குறதுலாம் நமக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அதுவும் முருகன் கோவில்லே அந்த மயில் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஐயா பிரம்மஜோதி ஐயாவையும் பார்த்துட்டு வந்துடும் வாங்க. உள்ள கோவில் வேலைகள்லாம் ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. ஐயா கிட்டே போகும்போது ரொம்ப நிசப்தமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கோவில் என்றாலே சிறப்பு தான். ஆனால் அந்த கோவிலானதை ஒரு குருவால் உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னா அது ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம கார்த்திகேயனை கொஞ்ச நேரம் அங்கே அமர்த்திட்டு நானும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணேன். மனசுக்கு ரொம்ப நிறைவை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த திருக்கோவில் திடீர்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல, கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா, நான் ஒரு செய்தி வழியாக தான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம கோபி அண்ணா வந்திருக்காரு இங்கே ஒரு கோவிலில், அருணகிரிநாதரை முதல்ல இங்கே பிரதிஷ்டை செய்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதோடு சரிதாங்க. ஆனால் அதே திருக்கோவிலுக்கு உடனடியாக எனக்கும் ஒரு அழைப்பு நம்ம கார்த்திகேயனை கூட்டிகிட்டு வருவோம், அதுவும் நம்ம பாமன் சுவாமிகளை பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க, அவர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சதுலாம் ரொம்ப அது அற்புத அதிசயமாக இருந்தது. முருகன் நினைத்தால் மட்டுமே இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது எங்களால் உணர முடிஞ்சுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு நம்ம கோபி அண்ணாவும் வருவார். அன்றைக்கி நம்ம கோபி அண்ணாவை பார்ப்போம்லாம் எனக்கு தெரியாது, சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. எதர்ச்சியாக உள்ளே போய் பார்க்குறேன். அவர் பார்த்ததும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நேரில் இவ்வளோ நாள் நம்ம ஃபோன்லேயே பார்த்துட்டு நேரில் பார்க்க உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எல்லாருக்கும் அண்ணாக்கிட்ட பேசணும், ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணும்னு நினைப்போம். அதுவும் நம்ம கார்த்திகேயனோட தான் போய் பார்ப்பேன். கார்த்திகேயன் அவர் வாங்குவாரா அப்படின்லாம் நினச்சிட்டே இருந்தேன். அவர் சிறப்பாக கொடுத்த உடனே கையில் உடனே வாங்கி அவர் வச்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கார்த்திகேயன் செல்லாத இடமே கிடையாது. அதுவும் முருகன் அருள் நிறைந்த கோபி அண்ணா கையில் நம்ம கார்த்திகேயன் பார்த்தது ரொம்ப உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் முருகன் ஒன்று நினைப்பார். நான் எந்த நேரத்தில் எதை நான் செய்யணும், எதை கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவராக ஒரு சிறப்பான ஒரு நாள் அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதெல்லாமே நடக்குது அப்படின்னாலே முருகன் அருள் அப்படின்னு சொல்லலாம். அண்ணா கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பூஜை முடிகிற வரைக்குமே அண்ணன் கூடவே இருந்திருந்தாங்க. பூஜையில் முழுக்கவே அவர் கலந்துக்கிட்டது. இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நம்ம சகோதரி தேன் தமிழ் செல்வி இவங்க தான் நம்ம பாமனையா அங்கே கோயிலில் கொடுத்தாங்க. கூட இருக்கிறது அவங்களுடைய அப்பா. சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி
மாதிரி நான் பாம்பன் ஐயா கொடுக்க போகிறோமா கோவிலில், நீங்களும் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அன்போட ஒரு அழைப்பாக கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமா சேர்ந்து ரொம்பவே அங்கே சிறப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சகோதரி தீவிரமான முருக பக்தர். அது மட்டும் இல்லை, பாம்பன் ஐயாவை தன்னுடைய மானசீக குருவாக வந்து ஏற்றுக்கிட்டு ஐயாவோடைய வழிபாட்டு முறை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய முறையில் அவங்களுக்கு வந்து பாம்பன் ஐயாவோட சிலை 105 இடங்களில் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்தரவு போல் வந்திருக்கு. அதில் முதல் இடமா வந்து எங்கே தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இப்போ உள்ள எங்கே தெரியுமா இருக்கிறோம், பாம்பன் ஐயா வாழ்ந்த இல்லத்தில் நாம் இருக்கிறோங்க. அங்கே தான் சகோதரி முதல் திருவுருவ சிலையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் அப்படியே பார்த்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, பாம்பன் ஐயா தினம் தினம் முருகனை தன் மனக்கண்ணால் கண்டு கழித்த காட்சி கொடுத்த முருகன் காட்சி கொடுத்த அந்த இடம், அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே மாடியில் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். பாம்பன் ஐயாவுடைய இல்லத்தில் அவர் தினம் தினம் பூஜை செய்த முருகனை அந்த அறைக்குள்ளே நாம் இப்போ உள்ளே போக போகிறோம். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் நம்ம எல்லோரும் செய்திருக்கோன்னு பாருங்கள். இந்த அறைக்குள்ளே ஐயா வந்து தியானம் செய்கிறது, முருகனை நினைத்து துதி பாடல்கள் பாடுறது அப்படின்னு அவருக்காகவே அவருக்கும் முருகனுக்குமான ஒரு அறை இது. அந்த அறையில் முருகன் எத்தனையோ நாட்கள் வந்து நம்ம பாம்பன் ஐயாவுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அந்த இடத்த நாம் எல்லாரும் பார்க்குறதே பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சகோதரி மூலயமா நமக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. சகோதரிக்கு பெரிய நன்றிகள் சொல்லலாம். அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு தீபம் வந்து பாம்பன் ஐயா வந்து ஏற்றிக்கிட்டு இருந்த விளக்கு, அதாவது மண் அகல் விளக்குன்னுவாங்களே அந்த அகல் விளக்கு தான் அது. அதில் ஏற்றி ஐயாவை இங்கே வந்து அழகான முறையில் பிரதிஷ்டை முதல் சிலை வைத்தாச்சு. இப்போ இரண்டாவது சிலையாக அவங்களுக்கு ஒரு உத்தரவு நம்ம இருங்குன்றம் முருகன் பாலமுருகன் கோவிலில் வைக்கணும்னு வந்திருக்கு. வீட்டில் சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு இப்போ நம்ம வந்து இருங்குன்றம் முருகன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வரும்போது நடந்த அற்புதங்கள்லாம் பார்க்கலாமா? பாம்பன் ஐயாவை முதல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போகும் வழியில் ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க எதர்ச்சியாக. அதில் வேலும் மயிலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் வாசகத்தோட ஐயன் வந்து அழகாக அமர்ந்துட்டார். ஜம்முன்னு இப்போ அவருடைய இல்லத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இரண்டாவது முறையாக நம்ம ஐயாவை கூட்டிகிட்டு போகும் வழி எடுக்கவே வந்து வேலும் மயிலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம், அது மட்டுமா மயிலே வந்து அழகாக காட்சி கூட அப்படியே துணையாக வரா மாதிரி அந்த இடம் முழுக்கவே நமக்கு வேலும் மயிலும் நிறைந்து முருகன் நெடுக்க நமக்கு வந்து அருள் பாலித்து அருள் கொடுத்துக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இது ரெண்டாவது முறையாக கொண்டு போகும்போது ஐயா பாருங்களேன், அழகாக எவ்வளோ சமத்தாக சீட்டு பெல்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்கார் ரெண்டாவது இடத்துல பிரதிஷ்டை செய்யறதுக்காக வேண்டி. இவர் போகும்போதும் ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் அப்படின்ற வாசகத்தோட எவ்வளோ ஒரு காப்பு போல் வராரு இல்லைங்க முருகன். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, அந்த ஆர்கனைஸ் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, பூஜைக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு சிறப்புனா, சகோதரி 105 இடங்களில் நம்ம பாம்பன் சுவாமிகளை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 105 இடங்களுக்கும் கடம்ப மலர் செடியானதுமே சகோதரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இரண்டாவது செடியாக வந்து அங்கே நம்ம கோவிலில் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து வச்சதும் அங்கே பூஜையில் வைக்கப்பட்டு இந்த கோவில் நிர்வாகத்திடம் வந்து சேர்க்கப்பட்டாச்சு. நல்ல முறையில் அந்த செடியானது வளர்ந்து மரமாக பூத்து குலுங்கணும், அது ஐயனுக்கும் நம்ம குருவுக்கும் வந்து சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்களா, நம்ம கார்த்திகேயன் எவ்வளோ சிறப்பாக ஜம்முன்னு அமர்ந்து நம்ம குருவை வந்து வரவேற்கும் வகையில் அமர்ந்துட்டார். இந்த ஏற்பாடு எதுவுமே நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் அது அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மாதிரி போடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம தலைவர் நம்ம கார்த்திகேயன் வந்து முதல்ல அமர்ந்துட்டார். அவருக்கு அடியில் எப்போவுமே நான் இருக்கணுன்றது தான் நம்ம குரு நினைப்பார் இல்லையா? அப்படி தானேங்க நம்ம திருவான்மையில் இருக்கார். அதனுடைய வடிவமைப்படியே அங்கே வந்து அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நிர்மலன் விழிகளொரு 12 உடையவனே என்று சொல்லி விழிகளொரு 12 உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருகி நின்றே நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்ட அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் நம்ம வீட்டிலேருந்து ஏலக்காய் மாலை கொண்டு போயிருந்தேன். இந்த ஏலக்காய் மாலை நம்ம வயலூர் முருகனுக்காக போடப்பட்டதுங்க. ஆனால் இது இப்படியெல்லாம் நடக்கும்ன்றது நமக்காக தெரியுன்ற மாதிரி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மாலையை நான் சிறுவாபுரி கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் ஒரு மாலை நம்ம குருவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அதை அழகாக கொண்டு போய் நம்ம பாம்பன் ஐயாவுக்கு ஏலக்காய் மாலையை சாற்றியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் அமர்ந்து நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளப்பட்ட துதிமாலைகள் அனைத்தும் பாட ஆரம்பித்தோம். அதாவது குமாரத்துவம் சொல்லி பூக்களால் அர்ச்சனைகள் செய்து
செய்து நம்ம பகை கடிதல் படித்து சண்முக கவசம் படிக்கும்போது தான் ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது குமாரஸ்தவம் படித்து அர்ச்சனை செய்யப்பட்ட பூ கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் அப்படியே இருந்தது ஐயாவோட மடியில். சண்முக கவசம் படிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நலங்களை பற்றி நான் சொல்லி முடிச்சதும் ஐயாவும் அதை ஆமான்னு ஏற்றிக்கிட்டு அவர் மேலே இருந்த பூ வந்து அப்படி சரிஞ்சு கொட்டுச்சு. அதை நீங்களும் பாருங்கள். கால் உடைஞ்சி அந்த எலும்பு முறிவு இதுக்கப்புறம் சேராதுன்னு சொன்னாங்க டாக்டர்கள் எல்லாரும். அசந்து போகும் வகையில் ஐயனுடைய வேல் வந்து அந்த உடைந்த எலும்பை வந்து சேர்த்து வச்சிருக்கோம். அவ்வளோ அற்புதம் வாய்ந்த இந்த கவசமானதை நாம் தினமுமே நம்மளுடைய இல்லத்துல பாராயணம் செய்யணும். ஐயனோட அருள் மாற்றம் எப்போது நமக்கு இருக்குது. எவ்வளோ அழகா கொடுத்தாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த சண்முக கவசமானதை இப்ப எல்லாரும் ஒரு மனதோட ஒருங்கிணைந்து நம்ம பாராயணம் செய்யணும். இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் பாமனையாவுக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்கார். அவ்வளோ வரங்களை பெற்ற நம்ம பாமனையாவை நினைத்து நாம் வந்து அவர் இயற்றப்பட்ட அந்த பாடல்களை பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அகன்று ஓடும். அதற்கு ஐயா கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாட்சி. அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பதிவை எங்கேயோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் டக்குன்னு கொண்டு வந்து அங்கே கேமரா வச்சு நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அது நீங்களும் உணரும் வகையில் அந்த கேமரா டக்குன்னு திரும்பினதும் அந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா அந்த எந்த அளவுக்கு குருவோட ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. ஒரு நிமிஷத்தில் அது நாங்கள் எடுக்காமல் விட்டுருக்கலாம். இல்லை நான் வாய் வார்த்தையில் சொன்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு அதாவது மனசில் வந்து பதிவுமானது தெரியல எனக்கு. ஆனால் நீங்களும் அதை பார்க்குறீங்கன்றீங்கன்னா அது குருவரில் இருக்கிறதுனால தானே நீங்கள் அதை பார்க்குறீங்க. எவ்வளோ ஒரு சக்தி இல்லையா? சிறப்பான முறையில் பூஜைகள் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தடுத்து ஆரத்திகள் நடக்குது, நீங்களும் பாருங்கள். இங்கே சிறப்பான முறையில் பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச கையோட நம்ம ஐயாவை வர வச்சு நம்ம பாமன் சுவாமிகளை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம அருணகிரிநாதர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து முழுக்கில் வச்சுருக்காங்க போல். ஏன்னா அப்புறம் கும்பாபிஷேகத்தின் போது எடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதன்படியே இப்போ ஐயாவுக்கும் அழகாக கொடுத்தாச்சு. எல்லாரும் சார்பாக எல்லா வினைகளையும் தீர்க்க குருவாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குருத்தலம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. சரி வாங்க நம்ம மூலவராக இருக்கக்கூடிய பாலமுருகனை பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா, அழகின் ஸ்வரூபனா அப்படி ஒரு அழகு, கொல்லும் அழகு அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு அடியில் அழகாக இப்போ பாவன் சுவாமிகளை வச்சுருக்காங்க. ஆரத்தியெல்லாம் எடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் தூப தீபங்கள் காமிச்சு பூஜை வந்து இனிதே நடைபெற்று முடிந்ததுங்க. இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த எம்பெருமான் பாலமுருகனுக்கு கொடான கொடி நன்றியை சொல்லிட்டு நாம் இங்கேயும் நம்ம கார்த்திகேயன் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பூஜைகள் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். பூஜையெல்லாம் நிறைவாக முடிஞ்சதும் எல்லாருக்கும் தாம்பூலம் வைத்து கொடுத்துருந்தாங்க. அம்மா வந்து எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் வாயார எல்லாருக்கும் சொல்லி அந்த தாம்பூலம் கொடுத்தது ரொம்ப நிறைவாக இருந்தது. தாம்பூலத்தோடு சேர்ந்து நம்ம ஐயாவும் அவங்க எல்லார் வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது பாமனையா ஒரு பெரிய அழகான ஒரு படம் ஒன்று போட்டு தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், கயிறு இதெல்லாமே வச்சு கொடுத்தாங்க. பிரசாதமும் வந்திருந்த மக்கள் எல்லாரும் வயிறார வந்து சாப்பிட்டுட்டு நிறைவாக எல்லாரும் அங்கேருந்து கிளம்பணும். பாமனையாவுடைய அருளாலும் முருகனுடைய அருளாலும் நம்ம தேன்மொழி சகோதரி அவருடைய குடும்பத்தார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பூஜையினை நல்ல அழகாக ஏற்பாடுகள் செய்து ரொம்ப நிறைவாக வந்து நம்ம செய்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய முருக சொந்தங்களை முருகப்பெருமான் எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் கூடிய விரைவில் நம்ம சிறுவாபுரி முருகப்பெருமான் தலத்தில் வேல்மாறல் பூஜையில் சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.